கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு விட்டு போடாதே. விட்டு போடாதே என்பதுதான் இன்றைய நாள் ஒரு சிறிய தியானத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த விடயத்தை குறித்து விட்டு போடாதே என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மனதிலே உடனே வருவது ஏதோ ஒரு பொருட்களை விட்டு போடுகிற விடயத்தை குறித்து சொல்ல இருக்கிறேன், அல்லது இதைத்தான் ஏதாவது சொல்லுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த விட்டு போடாதே என்று சொல்லத்தக்கதான இந்த வார்த்தை பிரயோகம் அநேகமாக சில மக்கள் மத்தியிலே ஒரு வழக்கமான வார்த்தைகளாக பேசுகிற ஒரு வார்த்தை காரியங்களாக கூட இந்த சொல் இருக்கிறது. விட்டு போட்ட அல்லது விட்டு போடுகிற காரியங்கள், அதாவது ஒருவரை குறித்து தவறாக குறைவாக ஒரு ஒரு தங்களுடைய சுய லாபங்களை கருதி மற்றவர்களை எவ்வளவுத்திற்கு கூடாமல் கதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் கதைத்து பேசுகிறவர்களை குறித்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், அல்லது அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் சொல்லுவார்கள், இப்படியாக அந்த மனிதர்கள் எங்களை குறித்து இப்படியெல்லாம் கூடாமல் சொல்லி எங்களை விட்டு போட்டார்கள், அல்லது இப்படி எங்களை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி கதைப்பார்கள். அன்பானவர்களே, இதே போலதான் இந்த நாட்களிலும் கூட நாங்களும் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலும் இன்றைக்கு பலர் பல விதங்களிலே இன்றைக்கு அநேக தேவனுக்குள்ளாக இருக்கிற மக்களையும் அநேக விதங்களிலே கூடாத, அதாவது ஒரு 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 பிரச்சனை இல்லாத காரியங்களை குறித்து பேசுவதும், அல்லது ஒருவர் செய்த தப்புகளா இருந்தாலும் பிழைகளா இருந்தாலும் அவைகளை குறித்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக இன்னொருவரிடத்திலே போய் கதைத்து பேசுகிற விடயங்களை கூட இந்த சொற்பிரயோகத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வர முடியும். என்றால் நாங்கள் இன்றைக்கு எப்படியாக மற்றவர்கள் இன்றைக்கு உலகத்திலே பேச்சு வழக்கிலே சொல்லுகிறது போல இப்படியாக எங்களுடைய குடும்பத்தை குறித்து இந்த நபர் உழவுத்துக்கெல்லாம் கதைத்து பேசி கூடாமல் உழவுத்துக்கெல்லாம் காரியங்களை செய்து எங்களை குறித்து மற்றவர்களிடத்திலே ஒரு கூடாத எண்ணம் வரத்தக்கதா எங்களை விட்டு போட்டார்கள் என்று பேசுவார்கள். அதே போலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த விடயங்களை இப்படியாக மற்றவர்களை குறித்து அறியாத தெரியாத காரியங்களை எங்களுடைய சுய லாபங்களுக்காக, எங்களுடைய ஒரு சுய சந்தோஷங்களுக்காகவும் ஏதோ ஒரு ஆதாயங்களுக்காக மற்றவர்களிடம் இன்னொருவரை குறித்து தவறான காரியங்களை, அல்லது சில வேளைகளில் ஏதாவது பிழைகள் செய்திருந்தால் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் அவைகளை நாங்கள் மன்னித்து இன்னொருவரிடத்திலே போய் அந்த பிழைகளையும் தவறுகளையும் சொல்லி அந்த தவறுகள் செய்த நபர்களை ஒரு கூடாத பார்வையிலே இன்னொருவர் பார்ப்பதற்கு ஏதுவாக நாங்கள் பேசிவிடக்கூடாது. அதை அன்புக்குரியவர்களே, ஒரு மற்றவர்களை விட்டு போடுகிற ஒரு அந்த விடயத்துக்குள்ளாக நாங்கள் கொண்டு வர முடியும். ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் யாரை குறித்தும் இன்னொருவரிடத்திலே எங்களுடைய சுய லாபங்களுக்காக, எங்களுடைய சுய ஆதாயங்களுக்காக, அல்லது மற்றவர்கள் எங்களோடு நல்லதா இருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது மற்றவர்கள் எங்களை நல்லதென்று சொல்வதற்கு ஏதுவாக நாங்கள் இன்னொருவரை குறித்து தவறான காரியங்களையோ அல்லது பிழையான காரியங்களையோ அசிங்கப்படுத்துகிற காரியங்களையோ அல்லது சில வேளைகள் அவருடைய தவறுகளை கூட அன்புக்குரியவர்களே நாங்கள் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. அது ஒரு மற்றவர்களை ஒரு வேதனைக்குள்ளாக, மற்றவர்களை இன்னொரு நபர்கள் ஒரு கூடாத ஒரு பார்வையிலே பார்ப்பதற்கு ஏதுவாக மாறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் நாங்கள் விட்டு போடக்கூடாது. சரி, நான் ஒரு வார்த்தையை வாசித்தால் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் அது பலனாக இருக்கும். பாருங்கள், ஆமோஸ் புஸ்தகத்திலே
2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. அங்கே பாருங்கள், ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய ஒரு கோபம் அங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தம் நான் அவர்களுடைய ஆக்கினியை திருப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக. அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. நீதிமான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற, தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை எப்படி அவர்கள் விற்று போட்டார்கள் என்றால், ஒரு நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும். அப்படி என்றால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, பண ஆசையினாலே இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தர குறைவாக இன்னொருவரிடத்திலே பேசுவதோ அல்லது அவர்களுக்கு எதிராக, இதே ஒரு பணத்திற்காக ஏதோ ஒரு தனக்கு ஒரு ஆதாயம் வருகிறது, ஒரு சுய லாபத்திற்காக, இதில் சொல்லப்பட்டது போல நீதிமானை பணத்திற்கும் அங்கே விற்று போட்ட காரியத்தை குறித்து தேவனுடைய ஒரு ஆக்கினை இருக்கிறது என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அன்பானவர்களே, இன்றைக்கும் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் யாரிடத்திலும் அன்புக்குரியவர்களே ஒரு சுய லாபங்களுக்காக அல்லது மற்றவர்கள் என்னிடத்திலே நல்லா இருப்பார்கள், என்னை குறித்து நல்லதாய் பேசுவார்கள் அல்லது எனக்கு ஏதாவது அவர்கள் தருவார்கள் என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானை பணத்துக்காக நாங்கள் விற்று போடக்கூடாது. அல்லது இன்னைக்கு உலகத்து ஜனங்களோடு சேர்ந்து உலகத்திலே இருக்கிற தேவ ஜனங்களினுடைய எதிர்ப்பாளர்களுக்கு அவர்களுடைய ஏதாவது பண காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்கள் நீதிமானை பணத்திற்காக அன்பானவர்களே நாங்கள் விற்று போடக்கூடாது. இதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்படியாக விற்று போடுவோமா இருந்தால் அதிலே சொல்லப்பட்டது போல ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக இந்த பாதகத்தை நிமித்தம் அவர்களுடைய ஆக்கினியை திருப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் சற்று கவனமாக நிதானமாக இருப்போம். எங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா அல்லது ஏதோ பண காரியங்கள் இருக்கிறதா, அதற்காக நாங்கள் ஒரு தேவ ஜனங்களுக்கு எதிரானவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஏதாவது தருவார்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீதிமான்களுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளையோ, சபைகளுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளையோ, தவறான காரியங்களுக்கு அன்புக்குரியவர்களே நாங்கள் உடன்பட்டு விடக்கூடாது. அதை எப்படியாம் அவர்களை நீதிமானை அங்கே பணத்துக்கு விற்று போட்டார்கள். எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்றப்ப ஒரு பணத்துக்காக அன்பானவர்களே நீதிமான்களை விற்று போடுகிறவர்களாக நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. அல்லது பணம் என்று நான் இதிலே சொல்லப்பட்டது போல எதற்காகவும் ஏதோ ஒரு எங்களை நல்லதாக எண்ணுவார்கள், நல்ல ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி, ஏதாவது அன்புக்குரியவர்களே பணம் கிடைக்கும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களை குறித்து நாங்கள் அவதூறாக கூடாத காரியங்களை மற்றவர்களிடம் பேசுவது அது விற்று போடுகிற காரியம். அந்த நீதிமானை, தேவனுடைய பிள்ளையை மற்றவரிடத்திலே விற்று போடுகிற காரியம். பணத்துக்காக நீங்கள் எவ்வளவு இல்லாத பொல்லாத காரியங்கள் அந்த தேவனுடைய ஜனத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து அன்புக்குரியவர்கள் சில வேளைகளில் ஏதாவது தவறுகள் செய்தவர்களா இருந்தால் அதை குறித்து நீங்கள் ஒரு குற்றப்படுத்தி அங்கே அவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்வீர்களா இருந்தால் கூட அதுவும் ஒரு விற்று போடுகிற காரியம். இதே நேரம் நான் சொன்னது போல ஒரு தேவ ஜனங்களுக்கு எதிரானவர்கள் மத்தியிலே அவர்களுடைய திட்டங்களுக்கும் தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் தேவ ஜனங்களுக்கு எதிராக காரியங்களை செய்வதற்கு, தேவ சபைகளுக்கு எதிராக காரியங்களை செய்வதற்கு நீங்கள் அவர்களோடு ஏதாவது பண ஒப்பந்தம் பண்ணி அன்புக்குரியவர்களை செயற்படுவீர்களா இருந்தால் நீங்கள் நீதிமானை பணத்துக்காக விற்று போடுகிறீர்கள்.
ஆமே, இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு தெரியும் யூதாஸ் எப்படி இயேசுவை அந்த பணத்திற்காக, அன்புக்குரியவர்களே, 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுத்தான், விட்டு போட்டான் இயேசுவை அங்கே பணத்திற்காக. அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, இதிலே கவனமா இருக்க வேண்டும். இதிலே உங்களுக்கு இன்னொரு, இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீதிமானை பணத்திற்காக எளியவனை ஒரு பாதரட்சை, அதில் சொல்லப்படுகிறது, நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விட்டு போட்டார்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாருங்கள், இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசித்து நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். நாபோத் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கே எப்படியாக தன்னுடைய ஆசீர்வாதங்களை, அங்கே பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை தான் விட்டு போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவன் போகும் வரைக்கும் அதிலே வைராக்கியமா இருந்தார் என்று சொல்லப்படும். பாருங்கள், 1 ராஜாக்கள் 21, பாருங்கள், 1லிருந்து வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு ஜெஸ்டேலனாகிய நாபோத்துக்கு ஜெஸ்டேலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றார். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். பாருங்கள் அன்பானவர்களே, இங்கே இந்த ஆகாப் தன்னுடைய, அதாவது அவனுடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு விற்று போடும்படியாய் அல்லது தனக்கு அதை தரும்படியாய் கேட்கிறான். ஆனால் இவன் சொல்லுகிறான், அங்கே பாருங்க 2வது சொல்லப்படுகிறது, திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை நான் வேறு ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு என்று சொன்ன பொழுது, கொடு, அதை பார்க்க நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் விலைக்கிரயமான பணத்தை கூட தருவேன். அப்ப எனக்கு விட்டு போடு என்று சொல்லுகிறான். பல காரியங்களை சொல்லுகிறான். ஆனால் நாபோத் சொல்லுகிறார் ஆகாபை நோக்கி, என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. ஆகவே அன்பானவர்களே, இவன் இறுதி வரைக்கும் அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாபுக்கு கொடுக்காதபடி, அதை விற்காதபடிக்கு அவன், அன்பானவர்களே, ஜாக்கிரதையாய் கவனமாக இருந்தான். அங்கே கடைசியாய் பார்க்கும் பொழுது அவனை கொலை செய்துதான் அந்த திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்தான் என்று பார்க்கிறேன். ஏன் நான் இந்த விடயத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, பாருங்கள், தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், பிதாக்களுடைய ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அங்கே யாருக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத விடயங்கள் அவைகளுக்குள்ளே வராதபடிக்கு, அதை விற்று போடாதபடிக்கு அந்த நாபோத் ஜாக்கிரதையாயிருந்தான், கவனமாயிருந்தான். இதே போலதான் இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீதிமானை பணத்துக்காய் விட்டார். இங்கே நாபோத் அந்த பிதாக்களுடைய சுதந்திரமாகிய அந்த திராட்சை தோட்டத்தை அந்த ராஜா, ஆகாப் ராஜா கேட்ட பொழுது, நான் தரமாட்டேன், இதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதற்குள்ளே வராதபடிக்கு நான் அதை தரமாட்டேன், இது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், இதை கடைசி வரைக்கும் தரமாட்டேன் என்று சொல்ல. அப்படித்தான் அன்பானவர்களை நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளையோ, தேவன் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களையோ நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்லது உலகத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்காக, அன்புக்குரியவர்களை, நாங்கள் விட்டு போடுகிறவர்களா இருக்கக்கூடாது. எங்களுக்கு சில வேளைகள் மனிதர்களால் பயமுறுத்தல்கள் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக செயற்படும்படியாய், எங்களுடைய ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு எதிராக, அன்புக்குரியவர்களே, சில பயமுறுத்தல்கள், அதை இழந்து போய் அல்லது அதை விட்டுவிட்டு நாங்கள் தேவனை விட்டு உலகத்துக்கு உள்ளே அல்லது உலக அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வதற்கு கூட சில பயமுறுத்தல்கள் வந்தால் கூட நாங்கள் எதற்கும் எங்களை விட்டு போடக்கூடாது. ஆமென். எதற்கும் விட்டு போட, பயமுறுத்தல்கள்னாலே
நாங்கள் இனி என்ன என்று சொல்லி, சரி இப்படியாக இந்த மனிதன் பயமுறுத்துறாரே என்று சொல்லி எங்களுடைய மாம்சத்தினுடைய வாழ்க்கைக்காக, அன்புக்குரியவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக எங்களை விட்டு போட்டு விடக்கூடாது. அதுதான் நான் சொல்லுகிறேன். இந்த ஆகாப் எப்படியாக அவனை விரட்டின பொழுதும், விரட்டி காரியங்களை சொன்ன பொழுதும், அந்த நாபோத் அந்த திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன் இறுதி வரைக்கும் அவன் இருந்தான், அப்படியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எதற்கும், அன்புக்குரியவர்களே, நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களையோ தேவனுடைய பிள்ளைகளையோ நாங்கள் மற்றவர்களிடத்திலே விற்று போடுவதற்கு, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ளே வருவதற்கோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதபடி, அன்புக்குரியவர்களே, எங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைகளிலே காரியங்களை எதிரானவர்கள் செயற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு உடந்தைகளாக மாறுவதற்கு எங்களை நாங்கள் விட்டு போடக்கூடாது. ஆகவே இதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமான்களுக்கு எதிராக காரியங்களை செய்யும்படியா யாராவது உங்களிடத்திலே கேட்கிறார்களா, அதற்கு நீங்கள் உங்களை விட்டு போடக்கூடாது. சில வேளை உங்களுக்கு பணம் தரலாம், உங்களை இப்படியெல்லாம் ஒரு மேலான நிலைகளில் வைக்கலாம் என்று சொல்லி, அன்பானவர்களே, உங்களுக்கு பல ஆலோசனைகளை வந்து சொல்லுவார்கள். இந்த சபைக்கு எதிராக நீ ஏதாவது காரியங்கள் செய், இந்த நீதிமானுக்கு எதிராக ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லு, இப்படியெல்லாம் அன்பானவர்களே பலர் வந்து உங்களிடத்திலே இந்த பூமியிலே தேவனுக்கு எதிரானவர்கள் வந்து கேட்கும் பொழுது, அந்த பணத்திற்காக நீதிமானை விற்கக்கூடாது, பணத்திற்காக சபையை விற்கக்கூடாது, பணத்திற்காக உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போகக்கூடாது. ஆமென். உங்களுக்கு தெரியும், பீலேயா எப்படி அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் போனான், விட்டு போடும்படியாய், அந்த ஜனங்களை பணத்துக்காக விட்டு போடும்படியாய் போனான். அன்பானவர்களே, மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அங்கே இதே ஆகாப்பை குறித்து சொல்லப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 21-25 சொல்லப்படுகிறது. தன் மனைவியாக யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய. இதைத்தான் நான் திருப்ப சொல்றேன். யாரெல்லாம் உங்களை தூண்டி விடுகிறார்களோ, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் உங்களுக்கு இவ்வளவு காசு தரலாம், உங்களை உயர்த்தலாம், காரியங்கள் உங்களுக்கு நல்லதாய் நடக்கும் என்று சொல்லி யார் தூண்டிவிட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர்களுக்கு உங்களை விட்டு போடக்கூடாது, உங்களை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென். பீலேயா எப்படியாக அந்த பாலாக்கிடத்திலே தன்னை அந்த அநீதத்தின் கூலிக்காக தன்னை விட்டு போட்டான். யூதாஸ் எப்படியாய் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை விட்டு போட்டான். இதுதான் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்படும். நீதிமானை பணத்துக்காக விட்டு போட்டார்கள். ஆகவே இந்த நாபோத்தை போல, அன்பானவர்களே, நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகள், சபையை எல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு பணத்துக்காகவோ எங்களுடைய சுய லாபங்களுக்காகவோ நாங்கள் விட்டு போட கூடாது, அன்புக்குரியவர்களே. ஆமேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், இதில் பல காரியங்கள் உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல முடியும். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் என்ன குறைவுகள் வந்தால் கூட நாங்கள் தேவன் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான இந்த மேலான ரட்சிப்பை கூட நாங்கள் எதற்கும் இழந்து போவதற்கு சில வேளைகள் நல்ல குறைவுகள் வரும் பொழுதுதான், நல்ல ஒரு தேவைகள் எங்களை சந்திக்கப்படும் பொழுது சிலர் வந்து சொல்லுவார்கள், நீ இயேசுவை மறுதலி, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு இந்த இடத்துக்கு உன்னை இப்படியான ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய், அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய், உனக்கு எல்லாம் சந்திக்கப்படும், இப்பொழுதே உனக்கு இந்த காரியங்கள் உனக்கு சந்திக்கும், அல்லது உனக்கு இப்படி பணம் தாரோம், நீ இயேசுவை மறுதலி என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆமேன், எங்களுடைய எந்தவித தேவன் தந்த மேலான காரியங்களை நாங்கள் எதற்கும் விட்டு போடக்கூடாது. ஏசா தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை ஒருவேளை போஜனம், பசிதான், ஆனால் அந்த ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய
மேலான அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போட்டான் என்று சொல்லப்படும். ஆகவே இதைத்தான் நான் சொல்றேன், நாங்கள் எந்த நிலையிலும் எதற்காகவும் யார் அன்புக்குரியவர்கள் எங்களிடம் வந்து உங்களை இப்படியெல்லாம் உயர்த்துவோம், பணம் தருவோம், அப்படி தருவோம், இப்படி தருவோம் என்று சொல்லி எங்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியிலே நல்லா இருக்கும் என்று சொன்னாலும் தேவனுக்குள்ளாக தேவன் தந்த ஆசீர்வாதங்களையும் தேவனையும் நாங்கள் யாருக்கும் எதற்கும் விட்டு போடக்கூடாது. யாருக்காகவும் அன்புக்குரியவர்களே மற்றவர்களை கூட மற்றவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு கூட நாங்கள் விட்டு போடக்கூடாது. ஆமேன். இதில் நாங்கள் பார்த்தது போல நீதிமானை பணத்துக்காக விட்டு போட்டார். ஆமேன். யோசேப்பை எப்படி அந்த சகோதரர்கள் விட்டு போட்டார்கள். அவன் எதிராக அந்த யோசேப்பு இந்த சகோதரர்கள் செய்த துன்மார்க்கமான காரியங்களை தகப்பனிடத்திலே சொன்ன பொழுது அவங்க கோபம் கொண்டு அங்கே எகிப்தியரிடத்திலே விட்டு போட்டார்கள், இஸ்மவேலிடத்திலே விட்டு போட்டார்கள் என்று ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே. ஆகவே இங்கே சொல்லப்படுது ஆதியாகமம் 37:8 சொல்ல, அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். யோசேப்பை எகிப்து. இந்த சம்பவம் தெரியும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய மனுஷர்களையோ தேவனுடைய சபைகளையோ தேவன் தந்த ஆசீர்வாதங்களையோ எதற்குமே அன்புக்குரியவர்களே நாங்கள் மற்றவர்களிடம் விட்டு போடக்கூடாது. ஒரு தரக்குறைவாக ஒரு இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லியோ அல்லது அவர்களுக்கு எதிராக மற்றவர்கள் செயற்படுவதற்கு நாங்கள் ஒரு உடந்தையாக இருந்து கூட விடக்கூடாது அன்புக்குரியவர். இதெல்லாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அன்புக்குரியவர்களே நாங்கள் விட்டு போடுகிறோம் ஏதோ எங்களுடைய சுயலாபங்களுக்காக. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னது போல அன்பானவர்களே, நீதிமானை பணத்துக்காக விட்டு போடக்கூடாது. ஆமேன். அவை இது நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு செய்தி. இந்த காலகட்டங்களிலே எதற்கும் அன்பானவர்களே எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் எந்த நிலையிலே இந்த பூமியிலே சில வேளைகளில் ஒரு குறைவுகள் தேவைகள் இருக்கும் பொழுது கூட எதற்கும் தேவனையோ தேவனுடைய ஆசீர்வாதங்களையோ இழந்து போவதற்கு எதிராய் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாங்கள் எங்களை உடன்படுத்தி அதிலே மேன்மை அடையலாம் என்று மற்றவர்கள் சொல்லி எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டினாலும் நாங்கள் அதற்கு எங்களை விட்டு போடக்கூடாது. மற்றவர்களுக்கு எதிராக கூட சபைக்கு எதிராகவோ நீதிமானா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ அன்பானவர்களே செயற்படுவதற்கு இந்த உலகத்திலே தேவன் எதிர்க்கிறவர்களோடு சேர்ந்து நாங்கள் செயற்படுவதற்கும் எங்களை விட்டு போடக்கூடாது. ஆமேன். ஆகவே இதில் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையா இருப்போம். நாபோத்தை போல நாங்கள் அந்த ஆகாப் கேட்டான், இந்த திராட்சை தோட்டத்தின கொடு, நான் இதை ஒரு கீழே கொள்ளையாக்க வேண்டும் அல்லது என்று சொன்ன பொழுது உனக்கு பணம் தரலாம் அல்லது வேறு ஏதாவது உனக்கு இதற்கு பதிலாய் தரலாம், நான் கடைசி வரைக்கும் கொடுக்க. ஆகவே என்ன சொல்லுகின்றால், தேவ பிள்ளைகளே, நாங்கள் எதற்கும் எவருக்கும் அன்புக்குரியவர்களே யாரையும் நாங்கள் அன்புக்குரியவர்களே எங்களுடைய சுயலாபங்களுக்காக நாங்கள் விட்டு போடக்கூடாது. இதிலே மிகவும் கவனமாயிருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நாங்கள் இப்படியாக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கும் பொழுது, அங்கே வெளிப்படுத்தலே ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தலே அதில் சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், அங்கே சொல்லப்படுகிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய வார்த்தையை காத்து கொண்டபடினால், இந்த 8வது வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை, பிலதெல்பியா சபைக்கு சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமேன். ஆகவே அன்பானவர்களே, எங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தால் ஆமேன் நாங்கள் கர்த்தரை மறுதலியாமல் எதற்கும் எங்களை விட்டு போடாமல் ஆமேன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே ஒரு குறைவுகள் இருந்தாலும் கர்த்தரை நம்புவோம். நாங்கள் எதற்கும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அங்கே எப்படியாக ஏசா அந்த ஒருவேளை போஜனத்துக்காக சேஷபுத்திர பார்த்து விட்டு போட்டு நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை
தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையை இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக விட்டு போடாமல், அதிலே நல்லா இருப்போம் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதற்காக விட்டு போடாமல், மற்றவர்களை குறித்து கூட யாரிடமும் நாங்கள் குறைவாக பேசி அதிலே ஒரு சுயலாபத்திற்காக, சுய ஆதாயங்களுக்காக நாங்கள் மற்றவர்களையும் விட்டு போடாமல், மற்றவர்களுக்கு எதிராக செயற்படுபவர்களோடு சேர்ந்து, அன்பானவர்களே, அவர்களோடு சேர்ந்து இன்னும் அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை விட்டு போடத்தக்கதாக அல்லது மற்றவர்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு நாங்கள் உடன்படக்கூடாது. ஆமோஸிலே நான் மீண்டும் சொல்கிறேன், நீதிமானை பணத்திற்காக விட்டுப்படும். இப்படியாக யாரை, தேவனுடைய பிள்ளைகளையோ சபையையோ நாங்கள் மற்ற தேவனுக்கு எதிரானவர்களோடு சேர்ந்து நாங்கள் போய் குற்றச்சாட்டுகளை சொல்லியோ அவதூறான பேச்சுக்களை சொல்லியோ, அன்புக்குரியவர்களே, நாங்கள் அவர்களை விட்டு போடாமல் ஜாக்கிரதா இருப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.